வணக்கம் சர்வம் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ செப்டம்பர் 2025 பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு மிதுனத்தில் இருக்கிறார், மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி வந்து 7 நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி, அதாவது 7 நாட் சனிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரயசனியில 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார். கடந்த 4 மாதமாகவே விரயசனி போய்கொண்டிருக்கிறது மேஷராசிக்கு. 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ 5இல் கேது, 11இல் ராகு, 12இல் சனி, 3இல் குரு. இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 6ஆம் இடத்துல மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்குறார். அதே சமயத்தில் புதன் சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் எப்படி பாருங்கன்னா, புதனும் சூரியனும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். சுக்கிரன் வந்து 4லேருந்து 5க்கு வரார். ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. செப்டம்பர் மாதம் 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ராசி அதிபதி செவ்வாய் 6ல், சூரியன் புதன் 5ல், 4ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங், சில எதிர்பார்ப்புகள் போய்கொண்டிருக்கும். செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி கணவர், கணவர் மனைவி, குடும்பம், நண்பர்கள், பங்குதாரர் அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சூரியன் புதன் வந்து 6க்கு வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ருணச்சத்ரு பாவாதிபதி வளர்றார். ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்கு. முதல் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஆஃப் 16ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல புதன் சூரியன், 5இல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா புதன் வந்து வழுக்குது. புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, தொழில் செய்யக்கூடியவங்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது. ஸோ கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், சுப கடனாக போகணும். ஒரு அபிவிருத்தி பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஆஃப் செப்டம்பரில் நல்லாவே உங்களுக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள், இந்த பங்குதாரர் விஷயங்கள், கான்ட்ராக்ட்ஸ், புதிய அசோசியேஷன், அதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ருணச்சத்ரு பாவம் வலுக்குது, அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு, நோய்த்தன்மை, அதே சமயத்தில் கடனை வலுக்குது. அது சனியும் பார்க்கிறார். ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அதிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார். சூரியன் பார்வை பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அதே சமயத்தில் கடன்கள். அது வந்து செகண்ட் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது 9ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான்.
பாகிஸ்தானம் வலுப்பெறுகிறது. பட் என்னதான் இருந்தாலும் 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே சனி 12ஆம் இடத்துலேருந்து 7.5 நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை. விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். வர வருமானத்துக்கு மீறின செலவுகள் போய்கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவத்திலேயே சனி இருந்து 7.5 நாள் சனியில முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத டிராவல், அலைச்சல்கள், தூக்கமின்மை, அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையா. பார்த்தீங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாபங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறது, நம்மளுடைய கலப்பு விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன், வேறு ஜாதி, வேறு குலம், அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது, அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் ஆஃபில் வந்து 5ஆம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் மூலமான சில நற்செய்திகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது. சனியும் 6ஆம் வீட்டு அதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நாம் ஏதோ ஒன்று பேசும் பொழுது கார்பரேட்டில் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது, யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் போய் நம்ம போய் பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடன் விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மென்டலாக நீங்கள் வந்து டிப்ரெஸ்டான விஷயத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்து எந்த மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்த வரக்கூடிய மாதங்களில் வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. இது வந்து பொறுத்திருந்து கவனித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்குள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த
பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.